பார்வதியோட வீட்டு காலிங் பெல் அடிக்குது. கதவு திறந்தோன்னே வா விஜயா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இதுக்கு வர சொன்னா நீ எனக்கு ஃபோன் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்கறாங்க. என்ன விஜயா எப்படி கேட்கற? வீட்டு பக்கம் வந்து நீ ரொம்ப நாள் ஆச்சு, பரதநாட்டிய கிளாஸும் எடுக்கிறது இல்லை, பசங்க வேற வந்து உன்னை கேட்டுக்கிட்டே இருக்காங்க, தொடர்ச்சியாக 4 பசங்க வேற வந்துகிட்டே தான் இருக்காங்க, அதனால எனக்கு தெரிஞ்ச ஸ்டெப்ஸை நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்றாங்க. என்னது நீ பரதத்தை சொல்லி கொடுக்குறியா? பரதத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்கும். என்ன விஜயா, இத்தனை நாள் நீ கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிற பசங்களுக்கு நான் பார்க்கலையா? அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வர பசங்களை துரத்தியா விட முடியும், அப்புறம் வேற பசங்க வருவாங்களா என்ன? அதனால சும்மா 4 ஸ்டெப் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்றாங்க. நீ பாட்டுக்கு ஏதாவது தப்பு தப்பா சொல்லி கொடுத்து என் பேர் தானே கெடும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. நான் வேற என்ன பண்றது, பசங்களை வந்து வர வேண்டாம்னு சொல்லி தடுக்க முடியும்? நீ இவ்வளவு நாள் வராமல் இருக்கிறதுலே தெரிஞ்சிருச்சு வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ஆரம்பிக்கிறாங்க. பார்வதி அப்படி சொன்னோன்னா எல்லாம் என் தலையெழுத்து, என் வீட்டில் என்னென்னமோ நடக்குது, என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்னதான் பிரச்சனை விஜயா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கேட்கும். யார் நான் நம்புறேனோ அவங்களே வந்து என்னை ஏமாத்துறாங்க. என் புருஷனோட ரிட்டையர்ட் பணத்தை மனோஜ் எடுத்துகிட்டு போனான்னு சொன்னான்ல அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னா எடுத்துகிட்டு போகல, தூக்கிட்டு ஓடுனான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. இந்த திருத்தமெல்லாம் உங்கள்கிட்ட நான் கேட்டேனா, நான் சொல்கிறத மட்டும் கேளு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சரி சரி சொல்லு விஜயா அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லவும், மனோஜ் கிட்ட இருந்து அந்த பணத்தை ஒரு பொண்ணு திருடிட்டு ஓடிட்டான்னு சொல்லி அப்போ நான் சொன்னேன்ல, அந்த பொண்ணு இப்போ மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. யார் அந்த ஜீவாவா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கேட்குறாங்க. உடனே விஜயா இருந்துட்டு, உனக்கு எப்படி அந்த பொண்ணோட பேர் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து நீ தான் அன்னைக்கு சொன்ன இல்லை, நீ சொல்றது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து பணத்தை வந்து மனோஜ் ரோகிணி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லவும், ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த பணத்தை வச்சு தான் வந்து இவங்க கடையை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. என்ன சொல்கிற விஜயா? அப்படின்னா ரோகிணியோட அப்பா பணம் அனுப்பிச்சுதா கடையை ஆரம்பிச்சதா தானே சொன்னாங்க. அந்த பணத்தை வச்சு நம்ம இதை ஆரம்பிச்சுக்கலாம், வீட்டில் சொல்ல வேண்டாம்னு சொல்லி மனோஜ் சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. ஏய் நீ என்ன மனோஜ் எப்போ பாரு குத்த சொல்லிக்கிட்டு இருக்க? அவனுக்கு எதுவுமே தெரியாது, அவன் எடுத்தார் கைப்பில்லை, அவனால இந்த மாதிரி யாரையும் ஏமாத்தணும்லாம் நினைக்க மாட்டான். எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரோகிணி தான். அவள் தான் வந்து இந்த பணத்தை வாங்கி கடையை ஆரம்பிச்சுட்டு இந்த மாதிரி பொய் சொல்லி அவனுக்கும் சொல்லி கொடுத்து வீட்டில் பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. உடனே அதை கேட்ட பார்வதி இருந்துட்டு, ஐயோ அவளும் வந்து ரொம்ப நல்ல புள்ளதான், அவளுக்கு பொய் சொல்கிறக்கெல்லாம் தெரியாது, ஏதோ புருஷன் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு வேண்டி அப்படி செஞ்சிருப்பாளா இருக்கும், என்ன நடந்தது சொல்லு அப்படிங்கிற மாதிரி தெரியாத மாதிரி கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரோகிணி தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் சொல்லாத விஜயா, அவள் எப்போவுமே ஆன்ட்டி என்னோட அம்மா மாதிரின்னு சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்றாங்க. அதை கேட்ட விஜயா வந்துட்டு, அப்படின்னா அம்மாவை தான் யாராவது ஏமாத்துவாங்களா? சொல்றது மட்டும்தான் அப்படி, ஆனால் செய்யறதெல்லாம் பாரு, பணம் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருந்தா நானே வந்து யாருக்கிட்டையும் வீட்டில் சொல்லாமல் இந்த இதையை வச்சு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்பேன். அதை விட்டுவிட்டு என்கிட்டயே மறைக்கணும்னு சொல்லி நினச்சிருக்கிறா, அதை வந்து மறைக்கணும்னு சொல்லி கொடுத்து மனோஜையும் மாற்றிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அதானே பார்த்தேன், இந்த பணம் கிடச்சி உங்ககிட்ட சொல்லியிருந்தா நீ அண்ணங்கிட்டயே சொல்லியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டாங்க. நான் வந்து அவளை எவ்வளோ நம்பினேன், அவன் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருந்தேன், ஆனால் அவள் இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது விஜயா, அவள் வந்து அப்படி பண்ணுவான்னு எனக்கு தோணலை. பாசம் வச்சா மட்டும் போதுமா, உண்மையாக இருக்க வேண்டாமா? மற்றவங்க கிட்ட சொல்லலை விடு, ஆனால் என்கிட்ட வந்து ஆண்டி இப்படி தான் பணம் வந்தது அப்படின்னு சொல்லியிருந்தா பணத்தை வீட்டில் யாருக்கு தெரியாமல் மறைச்சிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி நானே சொல்லியிருப்பேன்ல, அதை விட்டுட்டு என்னைவே ஏமாத்தி இருக்கிறாய்வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, நான் வந்து பார்த்து கூட்டிகிட்டு வந்த மருமக, அவள் கோடீஸ்வரி, அவள் மேலே இப்படியெல்லாம் நீ கோவப்பட்டு இந்த மாதிரியெல்லாம் பேசி இது பண்ணி இருக்கக்கூடாது, அது இப்படி நீ கை நீட்டி அடிச்சிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எது நான் கை நீட்டி அடிச்சதில் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. நீ தானே விஜயா இப்போ சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்லவும், நான் இங்கே சொன்ன மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ தானே விஜயா நடந்ததெல்லாம் சொல்லும்போது நீ சொன்ன கோவப்படுத்திட்டு அதனால நான் அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நான் இன்னைக்கு வரைக்கும் அந்த பூ கட்டுறவளை என் மருமகளாக நினச்சதும் இல்லை, நினைக்கவும் மாட்டேன். அந்த ஸ்ருதியை நான் மருமகளாக தான் நினச்சாலும் அவள் என்னைகளாக நினைக்கிறது இல்லை. நான் மருமகளாக நினைக்கிறதே வந்து இந்த ரோகிணியை தானே, அவள் இப்படி என்னை ஏமாத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் விஜயா, ஆனால் அவள் யாருக்காக அந்த மாதிரி பண்ணனா? அந்த காசை ஒன்றும் அவளுக்காக அவள் வச்சுக்கல, அவளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கலை. இல்லை மனோஜ் நல்லா இருக்கணும், அவன் பெரிய ஆளாகணும் அப்படிங்கிறக்காக தானே அவனுக்காக அந்த பிஸ்னஸ் வச்சு கொடுத்தா. அப்படி பார்க்க போனால் உன்னை விட அவள் வந்து மனோஜ் மேலே பாசமாக இருக்கான்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே, என்னது அவன் என்னை விட என் மனோஜ் மேலே பாசமாக இருக்காளா? அவள் பாசமாக இருக்கான்னு வேணா சொல்லு, என்னை விட பாசமாக இருக்கானெல்லாம் நீ சொல்லாத. ஒரு அம்மாவை விட மற்றவங்க பாசமாக இருந்துட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. சரிதான் விஜயா, ஒரு ஆம்பளைக்கு வந்து அம்மா தான் முதல்ல, ஆனால் அதே மாதிரி தானே தாய்க்கு பின் தாரம் தானே, அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. எனக்கு புரியுது விஜயா, நீயும் வந்து அவளை பொண்ணு மாதிரி தான் பார்த்த, அவளும் வந்து உன்னை அம்மா மாதிரி தான் பார்க்குறா, அவள் வேற அம்மா இல்லாத பொண்ணு, அதனால் அவள் ஏதோ இந்த மாதிரி பண்ணிட்டா, நீ தான் வந்து அதை பொறுத்து போகணும், அவளை மன்னிக்கணும், அதுக்காக நீ அப்படி அவளை விளக்கி வச்செல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. சில நேரம் என்கிட்ட வந்து இங்கே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் வந்து ஆன்டின்னு சொல்லாமல் உன்னை அம்மான்னு தான் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே விஜயாக்கே ஒரு மாதிரி ஆயிடுது, அப்படியே ஃபீல் ஆகுறாங்க. நீ பாட்டு கோவிச்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் நீ அவளை அடிச்செல்லாம் இந்த மாதிரி பண்ணன அப்படின்னா அது வந்து வேற விதமாக முடிஞ்சிடும். அவங்க அப்பா ஜெயிலில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு அவளுக்கு எல்லா பணமும் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா மொத்த சொத்துக்கு அவள் ஒருத்தி தான் வாரிசு, அவளுக்கு எல்லா பணமும் வந்துருச்சு அப்படின்னா அதெல்லாம் மனோஜுக்கு தானே நாளைக்கு. பணம் வந்ததுக்கப்புறமா அம்மாவை விட ரோஹிணி தான் பெருசு அப்படின்னு சொல்லி மனோஜ் நினச்சிட்டா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கேட்குறாங்க. மனோஜ் அப்படியெல்லாம் மாற மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லுவோம். யார் மனோஜா? 27 லட்ச ரூபா பணம் கிடைச்சதுக்கே யாரோ ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு ஓடி போனவன், அவன் இத்தனை கோடி பணம் வந்தது அப்படின்னா ரோஹிணி தான் முக்கியம்னு
அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கூட மலேசியாவே போயிட்டா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பார்வதி அப்படி சொன்ன உடனே விஜயாக்கு வந்து அப்படியே அதிர்ச்சியாயிருது. அவங்க அப்படியே ஒரு மாதிரியே திரும்பி பார்க்குறாங்க. என்ன விஜயா, நான் சொல்கிறதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா நீ வந்து கொஞ்சமாவது வந்து ரோகிணியை பொறுத்து தான் போகணும். ரோகிணி உன் வீட்டுக்கு மருமகளாக வந்தது உனக்கு தானே பெருமை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஜயா பார்க்குற, அந்த மீனாவை வந்து அண்ணன் தான் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அந்த ஸ்ருதியை ரவி வந்து லவ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தா கல்யாணம் பண்ணி. ஆனால் ரோகிணியை வந்து நான் தான் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணினேன். ஆனால் நான் கூட்டிகிட்டு வந்ததுங்கிறதுலாம் பெருசு இல்லை, நீ கூட்டிகிட்டு வந்த மருமக தான் அப்படிங்கிறது தான் அந்த வீட்டில் நிற்கிது. பணக்கார மருமகளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததே நீ தான் அப்படிங்கும்போது உனக்கு அந்த பெருமை இருக்க தானே செய்யுது. அதனால ரோகிணியால் தானே உனக்கு கௌரவம். அதனால் அவகிட்ட கொஞ்சம் பொறுத்து போ. அவள் தப்பே பண்ணாலும் நீ வந்து அம்மாவை இருந்து மன்னிச்சு அவளை வந்து இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. சரி நீ உட்காரு, நான் உனக்கு காஃபி போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து உள்ளே போகிறாங்க. விஜயா வந்து அப்படியே உட்காந்துட்டு பார்வதி சொன்னதையே நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. எங்கே அப்படின்னா பணம் எல்லாம் வந்துருச்சுன்னா மனோஜ் வந்து மாறிடுவானா, ரோகிணி கூடயே போயிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம உடனே வீட்டுக்கு கிளம்பணும். வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு கொஞ்சம் அப்படியே தெரியாத மாதிரி ரோகிணி வந்து சமாதானம் பண்ணுற மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போடுறாங்க. இந்த பார்வதி கிட்ட கொஞ்சம் ஆக்டிங்கை போட்டால் காரியம் சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க ரோகிணி. அதை வந்து கணக்கச்சிதமாக முடிச்சிட்டாங்க. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.